ஒரு காதல். சூர்யா சாரோட ஜோடியா படுத்துக்கிட்டு பிளட் கொடுத்துட்டு இருக்கான். என்னாலே தாங்கிக்க முடியல. நீ எப்படிதான் தாங்கிட்டு இருக்க? ச்சே, இந்த யோசனை எனக்கு வராம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் சூர்யா சார் கூட சேர்ந்து பிளட் கொடுத்திருப்பேனே. ஹே, பாத்தியா சூர்யா சார் கையிலும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு. ஆனா கேம்ப்ல மட்டும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களே, எதனால? யாருக்கு தெரியும்? ரெண்டு பேரும் நம்மள முட்டாளாக்கி வேடிக்கை பாக்குறாங்களோ என்னமோ. எந்த புதர்ல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? சும்மா இருடி. என்ன மேடம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்க கொஞ்சம் வயலண்டா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கலையே. ஹலோ, என்ன தொடுற தைரியம் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு திருட்டு பூனைக்கு தான் இருக்கு. அந்த பூனை தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்னு எனக்கு தெரியாதா என்ன? இதே வேலையை வேற யாராவது பண்ண நினைச்சிருந்தா கூட நம்ம வந்திருக்கிறது மெடிக்கல் கேம்ப் போட்டு மக்களுக்கு சேவை பண்றதுக்கு. ஆனா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க சதீஷ்? மருத்துவ முத்தம் ரொம்ப ஃபேமஸ். மெடிசன் படிக்காத மேதையெல்லாம் மருத்துவ முத்தத்தால ஃபேமஸ் ஆகுறப்போ மெடிசன் படிச்சேன்னா ட்ரை பண்ணக்கூடாதா? தப்பு இல்ல, ஆனா அதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கெல்லாமா நல்ல நேரம் பார்ப்பாங்க? கிடைக்கிற நேரத்தை நல்ல நேரம் ஆக்கிக்க வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சாரி, நான் அப்புறமா வரேன் அர்ச்சனா. கைல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன். இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். உங்களுக்குள்ள இப்படி ஒரு கிண்டல் ஆசாமி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு கயல். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து சதீஷ் சாரும் நீங்களும். கயல், சதீஷும் நானும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டெவலப் ஆகி இப்ப காதல் ஸ்டேஜை கடந்து கல்யாணத்துக்கான பெர்மிஷனுக்காக வெயிட்டிங். அதான். காதல் கல்யாணம் எல்லாம் ஓகே தான், அதுக்காக இப்படி பப்ளிக்ல. எனக்கு புரியுது அது. இனிமே அந்த கிரிக்கெட்ட இருந்து நான் பாதுகாப்பா இருக்கேன். ஏன் உங்களுக்கெல்லாம் லவ் ரொமான்ஸ்லாம் இருந்ததே இல்லையா என்ன? என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டான போலீஸா? ரொமான்ஸ் இல்லையான்னு கேட்டா இவ்ளோ யோசிக்கிறீங்களே. சரி, அது உங்க விருப்பம். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அதையாவது இப்படி யோசிக்காம சொல்லுங்க. இல்ல, ஜெனரல் செக்கப்க்கு ஆளுங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா கடைசியில நானே சிவ பூஜையில புகுந்த கரடி ஆயிட்டேன். ரொம்ப ஓட்டாதீங்க கயல். ஒரு நாள் உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும். நிச்சயமா அமையாது. சரி, நான் இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அதனால நான் அப்புறமா வரேன். ம். குட் மார்னிங் மேடம், ஐ எம் தங்கவேலு. என்ன பாக்குறீங்க? இந்த தங்கவேலு எப்படி இங்கிலீஷ் பேசுறான்னு தானே பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் அதோ இவன் தான் காரணம். இவன் உள்ள போனா பல பாஷை வெளியே வரும். ஹலோ, ஒரு போலீஸ் முன்னாலேயே குடிச்சிட்டு பேசுறீங்களா? இப்படி நடு ரோட்ல குடிச்சிட்டு பேசுறது ரொம்ப தப்பு. பேசாம வீட்டுக்கு போங்க. மேடம், என் பொண்டாட்டி கூட இவ்வளவு அக்கறையா குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னது கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப அக்கறையா சொல்றீங்களே மேடம், இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம்.
உங்களை மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சா என் வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கும் மேடம். இவன் குடிச்சிட்டு வளர்றான். இவன் கிட்ட பேசினா நல்லா இருக்காது.